ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். இன்றைக்கி நான் பேச போகிறது முக்கியமான விஷயம். இது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சின்னவங்க முதல் பெரியவங்களுக்கு வரை ஹார்ட் அட்டாக் வருது. இதை நினச்சி பார்த்ததுல நம்மளுக்கு ரொம்ப பயமாகுது. இன்றைக்கி நியூஸில் பார்த்தோம், பிரபல டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக் தான். இன்றைக்கி எங்கள் ஏரியாலே ஒரு அறியாத வயசு அவரும் ஹார்ட் அட்டாக்ல இருந்துக்கிறாங்க. நினச்சே பார்க்க முடியல. ஒருத்தர் ஏஜ் அதிகம், ஒருத்தர் ஏஜ் கம்மி. ஹார்ட் அட்டாக் ஏஜை பார்த்து வர மாட்டுது, உடல்நிலை பார்த்து. நம்ம எப்போவுமே இப்போ சொல்லத்தான் உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உடற்பயிற்சி ஃபஸ்ட்டு செய்யுங்க. சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரை இனிமேட்டாக உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தாலே பாதி நோய் குறைஞ்சிடும். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. நம்ம குழந்தைங்க இந்த காலகட்டத்தில் வெளி உலகம் விளையாட மாட்டுறாங்க, ஃபோனே பார்த்துன்னுக்குறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டுது, அதுதான் சொகுசுன்னு நினச்சிக்கிறாங்க. எப்படினாச்சும் குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுங்க. சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்தா அதுங்க வளர வளர அதுங்களுக்கு புரியும். எக்ஸசைஸ் காலை எழுந்தோடனே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். சாப்பாட்டில் கரெக்டான சாப்பாடாக கொடுங்க. சக்தி அதிகமாக இருக்கும், புரோட்டீன் அதிகமாக இருக்கும். கண்டதை குழந்தைங்களுக்கு திணிக்காதீங்க. அளவாக கொடுங்க. உணவே மருந்து அளவுக்கு மீறினாலும் அமுத நஞ்சு எதுக்கு சொன்னாங்க. சாப்பாடை அளவாக சாப்பிடணும். நான் நிறைய பேரை பார்த்துக்கிறேன், குழந்தைங்க நல்லா வளரணும், நல்லா சத்து கிடைக்கணும், ஊர்பட்ட அது இதுன்னு வாங்கி கொடுக்குறாங்க. அது இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துரும். குறிப்பிட்ட ஏஜிங் மேலே அது உடம்பு ஃபால்ட்டாகும். அதனால் சாப்பாடு அளவாக கொடுங்க. உடற்பயிற்சி செய்ய சொல்லுங்கள். தியானம், யோகா அதுமாரி செய்ய சொல்லுங்கள். தண்ணி நிறைய கொடுக்க சொல்லுங்கள். இந்தமாரி நியூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் பேசுகிற விடியகாலம் நான் இருப்பேன்னா தெரியாது. அதனால் யாராக இருந்தாலும் அளவோடு இருங்க. உடம்பை பார்த்துக்கோங்க. நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிடாதீங்க. அதுவே நம்மளுக்கு பெரிய ஃபால்ட்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது நல்லது நடக்குதோ அது பிற்காலத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்களா, நான் இதுமாரி செஞ்சேன் இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறேன்னு அந்த நல்லதை சொல்லி கொடுங்க. நான் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் எப்போவுமே நினைக்காதுங்க. அது நம்மளுக்கு ரிவெட் அடிக்கும். எதுவும் நம்மளுக்கு பிறருக்கு செய்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம நல்லது பிறருக்கு செய்யுங்க, நம்மளுக்கு நல்லதே நடக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம செஞ்ச புண்ணியமோ நல்லது நம்மளை கைவிட்டு போவே போகாது. இதை நான் அனுபவிச்சுக்கிறேன். எனக்கு நடந்துக்குது. எவ்வளோ கஷ்டங்கள் எனக்கு வந்துக்குது. நான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்க படும்போது நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், உதவி செஞ்சுக்கிறேன். கடவுள் யார் ரூபத்திலாச்சும் எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னா கூட அவங்க ரூபத்தில் எனக்கு செஞ்சுக்கிறாங்க. அதனால் இந்த நியூஸ் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அறியாத வயசு போயிட்டாங்க. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உடம்பை பார்த்துக்கோங்க. கஷாயம் குடிங்க, சுட தண்ணி கொடுங்க, காலையிலேருந்து எக்ஸசைஸ் செய்யுங்க, சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்கிறத நம்ம குழந்தைங்க பார்த்து கற்றுக்கோங்க. அதனால் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம சின்னதுலேருந்து சொல்லி கொடுத்தா தான் அது வளர வளர இப்போ சொன்னால் புரியாது அதுங்க. ஆனால் நம்ம சொல்லினே இருந்தால் தான் அந்த கஷ்டம் தெரியும். வளரும் போது அதுங்க நல்லா இருக்குங்க. நல்ல ஆரோக்கியமான தலைமுறை உருவாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொன்னது உண்மைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.